ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது போன சீசனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக சனிக்கிழமை காலையில் ஒரு வீடியோ நான் போடுவேன். என்னென்னா எவிக்ஷன் பற்றிய க்ளூ. என்ன எவிக்ஷன் பற்றிய க்ளூ அப்படின்னா, அந்த காலையில் வேக்கப் சாங் நடக்கும். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமே வந்துட்டு சூப்பராக ஒரு விஷயத்தை எடிட் பண்ணி இன்றைக்கி யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்ற விஷயங்களை க்ளூ கொடுப்பாங்க. அது மோராலஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% வந்துட்டு எப்பயுமே கரெக்டாக இருந்திருக்கு. அதனால் நம்ம அந்த வீடியோ போடுவோம். போன சீசன் ஃபுல்லாக போட்டோம், பட் இந்த சீசன் போட மறந்துட்டோம். அதை ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏங்க அந்த வீடியோ போடலாமே, கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரமாக வரவே இல்லை. இன்னையா வேக்கப் சாங்கு காலையில் போடுவாங்க, மதியானம் ஆகி போச்சு, இன்னும் வேக்கப் சாங் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டாங்க. என்ன பாட்டு போட்டாங்கன்னு உத்து பார்த்தா, எவன்டா எனக்கு கஸ்டடி, நாம் எவ்வளோ பெரிய லம்பாடின்னு போட்டாங்க. லம்பாடியா? என்னையா பாட்டை கேட்டாவே பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அங்கே ஜெயிலில் இருக்கிற அரோரா, நான் தான் அந்த லம்பாடி, டே நான் தான் அந்த லம்பாடி அப்படின்றாங்க. என்ன அது? அதாவது உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, என்னம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை வேறு காமிக்கிறாங்க நம்மளுக்கு. அந்த லம்பாடி வர டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஆதிரே அண்டு அரோரா டான்ஸ் பண்ண விஷயங்கள் தான் வந்துச்சு. அரோரா உங்களுக்கே தெரியும் நாமினேஷன்ஸில் இருக்காங்க, ஆதிரே இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அரோராவுக்கு இன்றைக்கி அரோகர்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆனதையும் காமிச்சாங்க, லம்பாடி அப்படின்றதுல. அதில் பார்த்தா கெமியை காமிக்கிறாங்க. கெமி உண்மையிலே அப்படித்தான் இருப்பாங்க. கூட வந்து சுபிக்ஷா அப்புறம் வியானாலாம் இருந்தாங்க, அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒருவேளை கெமியாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஏன்னா கெமியும் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி ஓட்டிங்ஸ் அது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இதில் இதன்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து அரோரா இருக்காங்க, அதுக்கு மேலே கெமி இருக்காங்க, அதுக்கு மேலே எஃப்ஜே இருக்காங்க, அதுக்கு மேலே தான் அப்சரா இருக்காங்க. சாரி அதுக்கு மேலே ரம்யாவுக்கு மேலே அப்சரா இருக்காங்க. ஸோ அப்சரா மேலே கையை வைக்கிறதுக்கு இப்போதைக்கு முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதன்படி இந்த சாங் படி பார்க்கும்போது இதில் இன்னொரு வார்த்தை, ஃபியூச்சர் டெட் பாடி ஒரு வார்த்தை வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரோரா காமிக்கிறோம். அப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? அப்போ இன்றைக்கி கன்ஃபார்ம் அரோரா. அதேமாதிரி நான் வந்துட்டு நம்மளுடைய அந்த கம்யூனிட்டி போஸ்டர் அந்த போடுற இடத்துலையும் போட்டிருந்தேன், யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் நினைக்கிறீங்கன்னு. மெஜாரிட்டி 66% பேர் அரோரா தான் போகணும் அப்படின்னு வேறு ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறது இன்றைக்கி அரோரா எவிக்ஷன் ஆகணும் அப்படின்ட்டு. அப்படி ஆனாலும் துஷாரோட கேம் வெளியே வரும் அப்படின்ட்டு. சரி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் எஃப்ஜேம் ஆகணும், எஃப்ஜே போனாலும் ஆதிரியோட கேம் வெளியே வரும்ன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த எவன்டா எனக்கு கஸ்டடி அந்த பாட்டில் இந்த க்ளூ, அதாவது இவங்க தாங்க போகிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுங்கள்? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.